சென்னை மாநகரை இணைக்கக்கூடிய அதிமுக்கிய பிரதான சாலைகளான மதுரவாயல் குரோம்பேட்டை ஜிஎஸ்டி சாலை மற்றும் வேளச்சேரி மேடவாக்கம் சாலைகள் போக்குவரத்து நெரிசலால் ஸ்தம்பித்ததன் காட்சிகள்தான் இவை. இது ஏதோ ஒரு நாள் மட்டும் ஏற்பட்ட நெரிசல் அல்ல. அன்றாட பணிகளுக்காக சென்னையின் புறநகர் பகுதிகளில் இருந்து மாநகருக்கு வரக்கூடிய மக்கள் தினம்தோறும் எதிர்கொள்ளும் அவஸ்தைகள்தான் இவை. பூந்தமல்லி, வானகரம், அம்பத்தூர், போரூர், திருவேற்காடு, குன்றத்தூர், மாங்காடு, குமரன்சாவடி, கந்தன்சாவடி போன்ற பகுதிகளை சென்னை மாநகரோடு இணைக்கும் முக்கிய பிரதான சாலை மதுரவாயல். இந்த சாலையில் போக்குவரத்திற்கு பெரும் இடைஞ்சலாக இருப்பது இந்த தூண்கள்தான். போக்குவரத்து நெரிசலை குறைக்க கடந்த 2009ஆம் ஆண்டு அப்போதைய திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட மதுரவாயல் துறைமுகம் பறக்கும் சாலை திட்டத்தின் கீழ் போடப்பட்டதுதான் இந்த தூண்கள். 2011ஆம் ஆண்டு ஆட்சி மாற்றத்தால் திட்டம் கிடப்பில் போக ஈரடுக்கு மேம்பாலத்திற்காக போடப்பட்ட பிரம்மாண்ட தூண்கள் சுவரொட்டிகளை தாங்கும் அறிவிப்பு பலகைகளாக மாறியது மட்டுமன்றி சாலைக்கு நடுவே வாகன போக்குவரத்திற்கு பெரும் இடைஞ்சலாக மாறிப்போக மதுரவாயல் சாலையை கடக்கும் வாகன ஓட்டிகளின் சாபக்கேடாகவே ஆனது. டிராஃபிக் பயங்கரம். ஐயோ, தாங்க முடியலங்க. இந்த ரோட்ல அவ்வளோ ஒஸ்ட்டு. இது கார் எடுத்துகிட்டு வர முடியாமல் பைக் எடுத்துகிட்டு வரோம் நாங்கள். இந்த நிலையில்தான் ரூபாய் 5855 கோடி ஒதுக்கீட்டில் மீண்டும் புத்துயிர் பெற்றது மதுரவாயல் துறைமுகம் பறக்கும் சாலை திட்டம். வரும் டிசம்பருக்குள் பணிகள் முடிக்கப்பட வேண்டும் என கெடு விதிக்கப்பட்டு ஆரம்பத்தில் பணிகள் விறுவிறுப்பாகவே தொடங்கினாலும் தற்போதும் மண் பரிசோதனை என்ற அளவிலேயே இருப்பதால் அதிகரித்த போக்குவரத்து நெரிசல் வாகன ஓட்டிகளை மேலும் உளைச்சலுக்கு ஆளாக்கியிருக்கிறது. மண் பரிசோதனைக்காக மதுரவாயல் சாலையோரங்களில் பள்ளங்கள் தோண்டப்பட்டு தடுப்புகள் அமைக்கப்பட்டிருப்பதால் பிரதான சாலை குறுகலான சாலையாக மாறியிருக்கிறது. இதனால் தூண்கள் ஒரு பக்கம், தடுப்புகள் மறுபக்கம் என வாகன ஓட்டிகள் பெரும் இன்னலுக்கு ஆளாகியுள்ளனர். இதனால் மதுரவாயலில் இருந்து கோயம்பேட்டை கடக்க 40 நிமிடங்கள் முதல் 1 மணி நேரம் வரை ஆவதாக வாகன ஓட்டிகள் வேதனை தெரிவித்தனர். ரொம்ப எப்படி பார்த்தாலும் ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் ஆகுது சார். ரொம்ப கஷ்டம் சார். மணிக்கணக்காகுது. இங்கிருந்து திண்டுக்கலுக்கு ஈஸியாக போயிடலாம். இது ரொம்ப கஷ்டம். அது மட்டுமின்றி காலை மாலை என பீக் அவர் நேரங்களில் வாகன ஓட்டிகளுக்கு பெரும் இடைஞ்சலை ஏற்படுத்தும் வண்ணம் வெளி மாவட்டங்களில் இருந்து வரும் ஆம்னி பேருந்துகள் மதுரவாயல் பைபாஸ் சாலை வழியாக வந்து ரோகிணி திரையரங்கம் வாசலில் பல நிமிடங்கள் சாவகாசமாக நின்று பயணிகளை இறக்கி விடுவதால் நெரிசலில் சிக்கி வாகன ஓட்டிகள் சின்னாபின்னமாகும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். கேள்வி கேட்கும் போக்குவரத்து போலீசாரிடம் நீதிமன்றத்தின் ஆணை இருப்பதாக ஆம்னி பேருந்து ஓட்டுநர்கள் சட்டம் பேசுவதாகவும் கூறப்படுகிறது. இதேபோல கூடுவாஞ்சேரி, தாம்பரம், ஊரப்பாக்கம், பெருங்களத்தூர் போன்ற பகுதிகளை சென்னையோடு இணைக்கும் குரோம்பேட்டை ஜிஎஸ்டி சாலையில் ஏற்படும் கடும் போக்குவரத்து நெரிசலுக்கு பிரதான காரணமாக கூறப்படுவது பார்க்கிங் பிரச்சனைதான். இதற்கு சாலையின் 2 புறங்களிலும் வரிசை கட்டி காணப்படும் பிரபல உணவகங்கள், துணிக்கடைகளுக்கு பார்க்கிங் ஏரியாவாக மாறியிருக்கும் குரோம்பேட்டை ஜிஎஸ்டி சாலையின் காட்சிகள் தான் சாட்சி. இதில் இறுதியாக வேளச்சேரி மேடவாக்கம் செல்லும் பிரதான சாலை குண்டும் குழியுமாக மாறியிருப்பதோடு போக்குவரத்தை கட்டுப்படுத்த போதிய போலீசார் பணியில் இல்லாததால் வாகன ஓட்டிகள் மனம் போன போக்கில் குறுக்கும் நெடுக்குமாக வாகனத்தை இயக்குவதாகவும் இதுவே போக்குவரத்து நெரிசலுக்கு பிரதான காரணம் என்றும் கூறப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.